வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட்டுன்ற கான்செப்டை விட்டுட்டு இன்றைக்கி வேறு ஒரு புது செய்தியை சொல்ல போகிறோம். ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த சாத்தானின் வருகையை நோக்கி காத்து இருக்கும் இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இவர் இவ்வளோ நாள் ஒழுங்காக வரலாற்று செய்தியெல்லாம் சொன்னார், இப்போ திடீர்னு கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளே போயிட்டார் அப்படின்ட்டாங்க. நான் ஆக்சுவலாக அது கான்ஸ்பிரசி தியரிக்காகலாம் அதை சொல்லலைங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த தால்முட் அப்படின்ற அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த தால்முட் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, லூசிஃபர் வருவான், புரியுதுங்களா? அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பது மெசையாவை இல்லை. அந்த மெசையான்ற பேரை வேணா சொல்கிறாங்க மொஷியா அப்படின்னு. ஆனால் மொஷியான்னு சொல்லிட்டு அந்த மொஷியாவை அவங்க எதிர்பார்த்து இல்லை. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மோஷியா யாருன்னா லூசிஃபர், அதாவது சாத்தான், மார்னிங் ஸ்டார்னு சொல்லக்கூடிய சாத்தான். அவனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு காணொலி போடுறேன், அந்த காணொலியை பார்த்துருங்க. பார்த்துட்டிங்களா? இதில் அந்த ஒரு ரபை பேசிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? அவர் தான் யாருன்னா, நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோமே, பெஞ்சமின் நெத்தன்யாஹூட்ட நீங்கள் மோஷியா வர்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நீங்கள் தான் செய்யணும், அப்போ தான் அந்த தஜால் வர முடியும் அப்படின்னு சொல்லி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே, அதே ரபை தான். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த கடைசியாக வந்த ஒரு பெண்மணிகிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து, இதை போய் யாருக்காவது தான தர்மம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. ஒரு காலத்தில் இப்போ மக்கள்கிட்ட காசை பிடுங்கினது போக இப்போ இவங்களே கொடுக்குற அளவுக்கு நிறைய காசு சேர்த்துட்டாங்க போல இருக்குது. கொடுத்து என்ன சொல்கிறாரு, உன் பொண்ணை இன்னும் நிறைய புள்ள பெற்றுக்க சொல்லு. எப்படி இன்னும் நிறைய புள்ள பெற்றுக்க சொல்லு. இங்கே நம்ம இந்துத்துவா என்ன பேசுகிறாங்களோ அது அப்படியே இருக்குது பாருங்க. ஏன்னா இன தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லா பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பிள்ளைய பெற்றுக்கிட்டனா தான் மோஷியா வர்றதுக்கு சீக்கிரமாக வர முடியும், நிறைய யூதர்கள் வேணும், நிறைய யூதர்கள் இருந்தால் தான் மோஷியா வருவாருன்னு. ஆனால் அவங்க புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா 70,000 யூதர்கள்னு தான் சொல்லியிருக்கு. இவங்க ஏற்கனவே 90 லட்சம் பேர் இருக்காங்க, அது வேறு விஷயம். அதனாலேயே அது ஒரு மடத்தனமான முட்டாள்தனமான சிந்தனை தான் வச்சுக்கிங்களேன். ஆனால் அதை தாண்டி நாம் இன்றைக்கி முக்கியமான வேறு ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அந்த நபரின் பெயர் ஆல்பர்ட் பைக் அப்படின்னு பேர். அவர் 1800களில் வாழ்ந்த ஒரு மனிதர், சரிங்களா? இவர் இந்த இலுமினாட்டின்னு இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அந்த இலுமினாட்டி இயக்கம் அதே மாதிரி இருக்கான்லாம் தெரியாது. ஆனால் அது ஒரு அமைப்பாக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது, இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 1800களில் இவர்கள் பல்வேறு சதி வேலைகளை செய்தார்கள் இலுமினாட்டிகள்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அந்த இலுமினாட்டிகளில் ஒருத்தர் தான் இந்த ஆல்பர்ட் பைக் அப்படின்றவர். இவர் 1871ஆம் வருடம் என்ன பண்ணுறாரு, இத்தாலியில் இருக்கக்கூடிய கியூசிப்பி மாசினி அப்படிம்பாங்க அவர் பேர். பொதுவாக மாசினி அப்படிம்பாங்க, அவரோட முழு பேர் கியூசிப்பி மாசினி அப்படின்னு பேர். அவர் இத்தாலி நாட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி இயக்கத்தை உருவாக்கணுன்றதுக்காக பாடுபட்டு கொண்டு இருந்தவர். அவருக்கு இவர் 1871 ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தை இந்த படத்தில் காட்டுறேன், பார்த்துக்குங்க. அந்த கடிதத்தை தான் நீங்கள் பார்த்த இன்னொரு காணொலியில் அந்த நபர் பேசுகிறார். இன்னொருத்தர் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னே வாசிக்கிறாரு, அதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். Would you be surprised to know that the war between Israel and Hamas was actually planned by the elite long ago? Albert Pike, a 33rd degree Freemason and author of Morals and Dogma of the ancient and accepted Scottish rite of Freemasonry, actually spoke about how this war needed to occur in order to usher in World War III. In this letter that Albert Pike wrote on August 15th of 1871, he wrote an outline of how each world war up until World War III needed to pan out. He
writes that it must come about by taking advantage of the differences caused by political Zionists and leaders of the Islamic world. He further details that the war must be conducted in such a way that the Muslim Arabic world and the state of Israel mutually destroy each other. He states that the goal of this is to cause mass division in the world amongst this issue and constrain the entire world to fight to the point of complete physical, moral, spiritual, and economic exhaustion. This will create a world without compass or direction and will eventually have the world receive the universal manifestation of the pure doctrine of Lucifer. He then closes the letter by saying this will lead to the destruction of Christianity and atheism, both conquered and exterminated at the same time. The goal is to fully direct worship towards Luciferian doctrine and for Satan to receive praise from all of humanity. This Israel and Hamas war is to lead to complete world destruction so Satan can create a false hope amongst the masses and eventually lead to a universal belief system that's centered around him. This is exactly the end times vision that John received in the book of Revelation. This vision details the emerging of the Antichrist who is empowered by Satan, in which the world will follow and worship. He predicted 3 world wars. The first world war, he said, must be brought about, and I'm quoting from Albert Pike. The First World War must be brought about in order to permit the Illuminati to overthrow the power of the czars in Russia and of making that country a fortress of atheistic communism. The divergences caused by the agents of the Illuminati between the British and German empires will be used to foment this war. He says, quote, the Second World War must be fomented by taking advantage of the differences between the fascists and the political Zionists. This war must be brought about so that Nazism is destroyed and that the political Zionism will be strong enough to institute a sovereign state of Israel and Palestine. He's now thinking about this Third World War, and it says that it will be caused by the differences between the political Zionists and the leaders of the Islamic world. The war must be conducted in such a way that Islam, the Muslim Arabic world, and political Zionism, the state of Israel, mutually destroy each other. That's what it says. Meanwhile, the other nations, once more divided on this issue, will be constrained to fight to the point of complete physical, moral, spiritual, and economic exhaustion. பார்த்துட்டீங்களா? இப்போ அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா 3 உலக யுத்தங்கள் வர வைப்போம் அப்படின்னு. வரும்னு சொல்லலை, வர வைப்போம். அப்படி வர வைக்கக்கூடிய முதல் யுத்தத்தில் என்ன செய்யணும்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜார் மன்னர்களின் ஆட்சியை மொத்தமாக கவிழ்த்து ஒழிக்க வேண்டும். ஒழித்து கட்டி அந்த ரஷ்யா நாட்டை ஒரு கம்யூனிச நாடாக மாற்ற வேண்டும். இது நமது முதல் செயல் திட்டம். 2வது உலக யுத்தம்னு ஒன்று வரும்போது ஃபாசிசமும் நாசிசமும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஜெர்மனியும் இத்தாலியும் மொத்தமாக அழித்து ஒழிக்கப்படும். அந்த ஃபாசிசம் நாசிசம் பேசுபவர்களை ஒழிப்பதற்காகவே இன்னொரு 2வது உலக யுத்தத்தை கொண்டு வருவோம். இதெல்லாம் எப்போ 1871 எழுதிட்டாங்க. 3வது உலக யுத்தம்னு ஒன்று வரும். அந்த உலக யுத்தத்தில் யூதர்களுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்லாமியர்களையும் மோதவிட்டு அவர்கள் இருவரையுமே மொத்தமாக அழிக்க வேண்டும். இதுதான் எங்களது திட்டம். நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்றது இதுதான். ஒரே சட்டம், லூசிஃபர் வரணும், இதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு இவர் எப்போ எழுதியிருக்காருன்னா 1871 எழுதியிருக்காரு. இவர் பேர் ஆல்பர்ட் பைக்கின் பேர். இலுமினாட்டியில் முக்கியமான ஒரு ஆள் அந்த காலத்தில். இப்போ அந்த வேலைகள் நடக்குதா இல்லையான்னு தெரியல, இல்லை ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இதை நான் கான்ஸ்பிரசின்னு கடந்து போயிடுவேன். ஆனால் இப்போ இந்த கடிதத்தை பார்க்கும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, இதில் சொல்லப்பட்ட செய்திகள் அப்படியே நடந்திருக்கு. அதுதான் எனக்கே குழப்பமாக இருக்குது. ஏன்னா இலுமினாட்டி இயக்கத்தை பற்றி தெரியும் எனக்கு. அதில் சில நண்பர்களை நேராகவே சந்திச்சிருக்கேன். சென்னையிலே இருக்காங்க. அதான் சொன்னேன், சென்னையில் எக்மோரில் தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. எப்படி ரோட்டரி கிளப்புக்கு ஒரு ஆஃபீஸ், லயன்ஸ் கிளப்புக்கு ஒரு ஆஃபீஸ், அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஃப்ரீமேசன் கிளப்புன்னு இங்கே சென்னையிலே இருக்குது அந்த அமைப்பு. அவர்களில் சிலரை நான் நேரிலே கூட சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கிறேன். அவங்க என்ன நடக்குன்றதை பற்றி அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சில மத ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும், அதுக்கு நம்ம சில பூஜைகள்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணோம்னா ஒரு மோதிரம் தருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் 32 ஸ்டேஜ் வரும். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு மோதிரம் தருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கடிதத்தை பார்க்கும்போது இதை கான்ஸ்பிரசி தியரின்னு எப்படி தள்ளுவது? ஏன்னா இந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் இப்போ இல்லை. ஒருவேளை இந்த கடிதத்தை இப்போது வெளியே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அதுவும் தெரியல.
இது வந்து உண்மையிலே கான்ஸ்பிரசியா இல்லையான்றதை இன்னும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் அதுக்குண்டான முழுமையான செய்திகள் எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த நபர் தெளிவாக சொல்கிறார், இதை பாருங்கள், இந்த கடிதம் வந்து இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கு, இந்த ஃப்ரீமேசன்ஸோட இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கடிதத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. ஒருத்தர் அந்த கடிதத்தில் இருக்கிறத வாசிச்சும் காமிச்சிட்டாரு. நாம் இந்த கடிதத்தையும் இதில் காமிச்சிருக்கோம் நம்ம காணொலியில். அந்த கடிதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. 3, அதாவது வருஷம் சொல்லலை, அவங்க வருஷத்தை சொல்லலை. 3 பெரிய உலக யுத்தத்தை உருவாக்குவோம். முதல் உலக யுத்தத்தின் மூலமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜார் மன்னர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதன் பிறகு அதை கம்யூனிச நாடாக மாற்றுவோம். 2வது போர் கொண்டு வருவோம். அந்த போரில் நாசிகளையும் பாசிஸ்டுகளையும் ஒழிச்சு கட்டுவோம். 3வது ஒரு போரை கொண்டு வருவோம். அந்த போரில் இஸ்ரேலும் இஸ்லாமிய நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு சாகட்டும், அதோட அவங்களெல்லாம் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதத்தை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு எனக்கே புரியல. எனக்கே சந்தேகமாக இருக்குது. என்ன இது என்ன நிஜமா? ஏன்னா 1871 இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த 71வது வருஷம்தான் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இந்த மாசினின்றவரும் சாதாரண மனிதர் கிடையாது. இத்தாலி நாட்டில் ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திட்ட நபர்களில் இந்த கியூசெப்பி மாசினின்றவர் முக்கியமான நபர். அப்போ இது எல்லாமே எப்படி சொல்லி வச்ச மாதிரி நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதை பற்றிய செய்திகள் மேலும் நான் ஆய்ந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த சாத்தான் வழிபாடுன்றது வந்து அவர்களின் தால்முட்டில் இருக்கிறது. அந்த தால்முட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா, நேரடியாகவே கிறிஸ்தவ மதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அதுக்கு எதிராக சொல்லியிருக்கு. சோடோமினா அதாவது ஆணோடு ஆண் உடலுறவு கொள்வது, அல்லது இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் பின்புறமாக உடலுறவு கொள்வது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதுதான் சோடோமின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆணோடு தான் செய்யணும் இல்லை, ஒரு பெண்ணோடும் செய்யலான்னு வச்சுக்கிங்க. அது வந்து செஞ்சால் தப்பு இல்லை, அது நல்லது அப்படின்னு இவங்க தால்முட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒரு குழந்தையின் கூட உடலுறவு கொள்ளலாம், தவறில்லை. 9 வயதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோடு உடலுறவு கொள்ளலாம், தவறில்லைன்னு அந்த தால்முட் புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. பெற்றோரை கண்ணாபின்னான்னு திட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கடவுளை எதிர்த்து பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் அந்த யூதர்கள் மாதிரி நம்ம கடவுளை எதிர்த்து பேசலைங்க. நாம் பேசுகிறது வந்து கடவுள் இல்லைன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். அவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு கடவுளை எதிர்த்து பேசலாம், தப்பு கிடையாது அப்படின்னு தால்முட் சொல்லுது. அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி வேலை தான் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. ஏன்னா சாத்தான் வழிபாடு வேணுன்றாங்க, லூசிஃபரை வழிபடணுன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இலுமினாட்டி குரூப்லேருந்து 1871 ஒரு லெட்டர் வேறு எழுதி வச்சுருக்கிறாங்க, 3 உலக யுத்தம் கொண்டாடணும்னு. முதல் 2 யுத்தத்தில் அவங்க அந்த லெட்டரில் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இப்போ 3வது வந்து இப்போ அதே போல் இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் தீவிரமாக இந்த சண்டை வலுக்குது. அப்படின்றத எப்படி பார்க்குறதுன்னு எனக்கும் தெரியல. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை குறித்த செய்திகள், இந்த ஆல்பர்ட் பைக்கோட கடிதம் சம்மந்தப்பட்ட செய்திகள் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு நான் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்து அடுத்த காணொலியில் கண்டிப்பாக அதை போடுவோம். போட்டால் தான் அதை பற்றின செய்திகளை நம்ம என்னென்னு பார்க்க முடியும். அது பின்னாடி எல்லோரும் சொல்வது போல் இந்த சாத்தான் வழிபாடு இலுமினாட்டிலாம் ஏதாவது இருக்கா இல்லையான்றதும் இன்னும் தெளிவாக தெரியல. அதை தொடர்ந்து தேடி பார்த்துட்டு அடுத்த காணொலியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.